பேங்க் விசிட் இல்லாமல் கமிஷன் இல்லாமல் உங்கள் உடனடி லோன் வசதிக்கு அனிருதா ஃபினான்ஷியல் சர்வீஸ் கால் 9629542973. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள், RSS பேரியக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா. இதே நாள் தான் 1925ஆம் ஆண்டு RSS பேரியக்கம் நாக்பூர்ல சும்மா 4-5 சின்ன பசங்க வச்சு டாக்டர் கேஷவபலிராம் ஹெட்கேவார் அவர்கள் தொடங்கினாரு. இன்னைக்கு அது வளர்ந்து விருட்சமாகி உலகத்திலேயே மிகப்பெரிய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கு. அவ்வளோ மெம்பர்ஸ் தன்னலமற்று தேசத்திற்காக, இந்த பாரத தேசத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்காங்க. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் RSS நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஒரு ஸ்பெஷல் நாணயத்தை வெளியிட்டிருக்காரு, ஸ்பெஷல் காயின் ஒன்று. அதை பார்க்கும் போதே அவ்வளவு கூஸ் பம்ஸா இருந்துச்சுங்க. நம்மளுடைய இந்தியன் கரன்சில பாரத மாதாவுடைய புகைப்படம் பொறிக்கப்பட்டிருந்தது. பாரத மாதா பக்கத்துல ஸ்வயம் சேவகர்கள் எல்லாம் வணங்குற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. லிட்டரலி பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ஸா இருந்துச்சு. இதை சாதிப்பதற்கு RSSக்கு 100 ஆண்டுகள் ஆகியிருக்கு. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன், எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல குறிப்பாக பேசணும்னு நினைக்கிறது 3 விஷயம். ஒன்னு, நேத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிய உரையிலிருந்து அவர் என்ன பேசினார் என்பதன் சுருக்கம். பாயிண்ட் நம்பர் 2, தத்தாத்ரேய ஹோசபலே அவர்கள் RSS சர்க்காரியவா அப்படிங்கிற பொறுப்புல இருக்காரு. சரசங்க சாலக் மோகன் பாகவத் அவர்கள், அவர் RSS தலைவர், இவர் RSS செயலாளர், அவர் பேசியிருக்காரு. அதை தவிர 100 ஆண்டுகளாக RSS பேரியக்கத்தினுடைய சேவைகள் 100 இயர்ஸ்ல அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க. இந்த தல அஜித் படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். அது திரையில பாக்குறதுக்கு நம்ம கைத்தட்டி விசில் அடிச்சு சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு டைலாக். என்னன்னா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு சொல்லுவார். ஆனா அது ரியல் லைஃப்ல ஒரு இயக்கம் செய்திருக்கு என்றால் அது நிச்சயமாக RSS 100 ஆண்டுகளாக செங்கலாக இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி பணியிலையும் இந்த தேசத்தை உருவாக்குவதிலும் RSS பங்கு அளப்பரியது. ஒரு 100 ஆண்டு கால செயல் திட்டம் போட்டு 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் எத்தனையோ தடைகள், சவால்கள், ஆரம்பத்தில் சுதந்திர போராட்டம், அதுக்கப்புறமா சுதந்திரம் வாங்கின உடனே தடை, மீண்டும் ஒரு தடை, மீண்டும் எமர்ஜென்சியில் ஒரு தடை என்று தடை செய்யப்பட்டு சுயம் சேவகர்களை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று அரசாங்கமே முயற்சி செய்து அதை எல்லாத்தையும் தாண்டி கம்பீரமாக அவர்களுடைய அந்த சீரிய சிந்தனையால இப்படி பிளான் பண்ணணும் என்று தெரிஞ்சு சரியா பிளான் பண்ணி 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஸ்வயம் சேவக், அதுவும் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர் இந்த தேசத்தினுடைய பிரதமர் ஆவது என்பதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. எந்த ஒரு இயக்கமும் RSS அளவுக்கு ஒரு பிரஷர் சந்திச்சிருந்தாங்கன்னா அந்த இயக்கம் சஸ்டெயின் கூட ஆகியிருக்க முடியாது. அதோட மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே உறுதுணையாம அழிச்சிருப்பாங்க அந்த அரசாங்கமே. ஆனா ஒவ்வொரு ஸ்வயம் சேவகனுடைய இந்த மன தைரியத்தாலையும் தேசபக்தியாலையும் 100 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய ஒவ்வொரு ஸ்வயம் சேவகர்களுக்கும் நம்மளுடைய சிறந்தாண்ட வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். we are so proud of you. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஏதாவது அரசியல் கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம MLA ஆவோம், MP ஆவோம், எங்க ஒரு வார்டு கவுன்சிலராவது ஆவோம், நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தா நமக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என்பதற்காக அரசியல் கட்சியில பயணிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனா RSS வளர்ந்தா பர்சனலா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணபலம், கான்ட்ராக்டா கமிஷன் கிடைக்குமா? இல்லனா பர்சனலா ஏதாவது ஃபேவர் கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. சோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 100 ஆண்டுகளாக, ஓராண்டு 2 ஆண்டு கிடையாது, 100 ஆண்டுகளாக ஒரே இயக்கமாக, அதான் RSS இயக்கம் 2-3 பிரிஞ்சு RSS, SRSS, PRSS அப்படின்னா பிரியாம ஒரே இயக்கமாக வந்திருக்கு இல்லையா? இது எவ்வளவு பெரிய சாதனை என்றால் அந்த கட்டுக்கோப்பு மாறாத ஒரு இயக்கத்தால் மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு சாதனையை செய்ய முடியும். சோ இப்போ நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ஸ்பீச்சுக்கு வருவோம். ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் பேசுறாரு. அவரே ஒரு RSS ஸ்வயம் சேவகர், RSSல ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்திருக்காரு. வீடு வாசல் என்று அனைத்தையும் விட்டு தேசமே கதி என்று தேசத்திற்காக RSSல சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க, அலவன்ஸ் மட்டும்தான். நீங்க ஃபுல் டைமரா போயிட்டீங்கன்னா உங்களோட இந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் கவர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கும் நீங்க ப்ராப்பரா கணக்கு கொடுக்கணும். அவ்வளவு கடுமையான வாழ்க்கை அது. சாதாரணமா எல்லாராலையும் இருக்க முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுல் டைமராக ஊரெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்து கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர் இன்னைக்கு படிப்படியா வளர்ந்து நாட்டினுடைய பிரதமராகி ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல 100வது ஆண்டு விழாவில் பேசினார்னா அவருக்கு பர்சனலா அது எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதை கேட்கும் போதே ஒவ்வொருவருக்கும் கூஸ்பம்ஸாக இருந்திருக்கும். संघ के लिए देश की प्राथमिकता ही उसकी अपनी प्राथमिकता रही है. संघ बना है राष्ट्र के प्रति अटूट आस्था से. संघ चला है राष्ट्र के प्रति अगाध सेवा के भाव से. संघ तपा है त्याग और तपस्या की अग्नि से. संघ निखरा है संस्कार और साधना के संगम से. संघ खड़ा है राष्ट्र धर्म को जीवन का परम धर्म मानकर. संघ जुड़ा है भारत माता की सेवा के विराट सपने से.
संघ का आदर्श है संस्कृति की जड़ें गहरी और सशक्त। संघ का प्रयास है समाज में आत्मविश्वास और आत्म गौरव। संघ का लक्ष्य है हर हृदय में जन सेवा की ज्योति प्रज्वलित। संघ का दृष्टिकोण है भारतीय समाज सामाजिक न्याय का प्रतीक बने। संघ का ध्येय है विश्व मंच पर भारत की वाणी और कोई प्रभावी बने। संघ का संकल्प है भारत का भविष्य सुरक्षित और उज्जवल बने। खुद कष्ट उठाकर दूसरों के दुख हरना ये हर स्वयंसेवक की पहचान। संघ ने कितने ही बलिदान दिए और भाव एक ही रहा, राष्ट्र प्रथम। लक्ष्य एक ही रहा, एक भारत श्रेष्ठ भारत। பாயிண்ட் நம்பர் 1, அவரு டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். இவர் தான் RSS இந்த ஃபவுண்டர். டாக்டர் ஜியோட சேர்த்து குருஜி கோல்வால்கர் அவர்களை பத்தி பேசுறாரு. RSSல சரசங்க சாலக் என்று சொல்லுவாங்க, அதான் RSS தலைவர். அது ஒவ்வொரு காலத்திலும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தது டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்கள், அவரை டாக்டர் ஜி என்று அழைப்பாங்க. அடுத்து மாதவ் சதாசிவ் கோல்வால்கர் என்று அவருடைய பேரு, அவரை குருஜி என்று அழைப்பாங்க, டாக்டர் ஜி குருஜி. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த தேசத்துல தேசபக்தி மிகுந்த மனிதர்களை உருவாக்கி சமுதாயத்திற்கு கொடுப்பதுல பெரும் பங்கு ஆற்றியிருக்காங்க. அதுக்கப்புறமா RSS தலைவர்கள் பாலா சாஹேப் தேவரஸ்ல இருந்து இப்போது இருக்கக்கூடிய சரசங்க சாலக் மோகன் பாகவத் அவர்கள் வரைக்கும் எல்லாரையும் பத்தியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுறாரு. இவங்களோட எல்லாரோட பங்கும் ரொம்ப முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னா உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மாடர்ன் சொசைட்டி ஆகிட்டு இருக்கு, மாடர்னிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா இப்பவும் RSS இந்த வேலைகளை தொடர்ந்து மோகன் பாகவத் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்காரு. 100 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா RSS சோஷியல் ஹார்மனி, அதே மாதிரி சமூகத்துல இந்த தீண்டாமை ஏற்றத்தாழ்வு என்று அனைத்திற்குமே எதிராக RSS போராடி கொண்டிருக்கு. RSS இந்த வேலைகளை பொறுத்து கொள்ள முடியாத இந்து சமுதாயத்தை வெறுக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் RSSக்கு எதிராக நிறைய பொய் செய்திகளை வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதையெல்லாம் முறியடித்தும் இன்னும் ஒரு பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட், நிறைய திட்டமிட்ட கைதுகள் RSSஐ முடக்க வேண்டும் என்பதற்காக 100 ஆண்டுகளாக எத்தனையோ கைதுகளை பொறுத்து கொண்டு அதை தாண்டி RSS இப்பொழுது கம்பீரமாக வளர்ந்திருக்கு. சமுதாய நலனுக்காக RSS என்னென்ன செய்துட்டு இருக்கு, என்னென்ன செய்திருக்கு எல்லாத்தையுமே பேசுறாரு. ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் என்னன்னா, இந்த தேசத்துல எங்கெல்லாம் இயற்கை பேரிடர் வருதோ, எர்த்குவேக்காக இருக்கட்டும், ஃப்ளட் வரதாக இருக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், அது எல்லாத்துலயுமே முதல்ல களத்துக்கு வந்து நிக்கிறது, மக்களுக்கு உதவி செய்வது, தானாக முன் வருது எல்லாமே RSS தான். கோவிட் டைம்ல கூட பாத்தீங்கன்னா 1000 முகாம்களை அமைத்தது RSS என்று பெருமையாக பேசுறாரு. பாயிண்ட் நம்பர் 2, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர். நாடு முழுக்க நிறைய பள்ளிக்கூடங்களை நிறுவனது RSS, நடத்திக்கிட்டு இருக்கிறது RSS. அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய இடத்துல ஃப்ரீயான ஒகேஷனல் ட்ரைனிங் கேம்ப் என்று அமைத்து மக்களுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கு. 3வது கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன். இந்தியாவுடைய பாரம்பரியம், இந்தியாவுடைய மொழிகள் என்று நிறைய கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன் வேலைகளை பல வெளிநாட்டு சக்திகளுடைய தடையையும் மீறி, அவங்களுடைய இன்டர்வென்ஷனும் மீறி, அவங்களுடைய சதியையும் மீறி செய்து கொண்டே இருப்பது உண்மையிலேயே பாராட்டிற்குரியது என்று சொல்லிவிட்டு இந்த பஞ்ச பரிவர்த்தன் என்று சொல்லுவாங்க. RSS 5 முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், 5 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அது என்னன்னா, பாயிண்ட் நம்பர் 1 செல்ஃப் ரிலையன்ஸ், ஆத்ம நிர்பரதா. பாயிண்ட் நம்பர் 2 சோஷியல் ஹார்மனி, சாமாஜிக் சமரசதா. பாயிண்ட் நம்பர் 3 ஃபேமிலி அண்ட் சிவிக் டியூட்டி. பாயிண்ட் நம்பர் 4 என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. பாயிண்ட் நம்பர் 5 டெமோகிராபிக் ஸ்க்ரூட்டினி. இதுல ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்தால் இந்த 2047 விக்சித் பாரத் என்று சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய அடித்தளம் இந்த 5 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 பார்ப்போம். செல்ஃப் ரிலையன்ஸ், ஆத்ம நிர்பரதா, தற்சார்பு இந்தியா. அனைத்துமே லாஸ்ட் டைமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய உரையில ஃப்ரம் சிப்ஸ் டு ஷிப்ஸ், சிப்ஸ் என்பது செமிகண்டக்டர், ரீசெண்டா கூட ஃபர்ஸ்ட் மேட் இன் பாரத் செமிகண்டக்டரை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வெளியிட்டாரு. அதே மாதிரி சிப்ல இருந்து ஷிப் வரைக்கும் இந்தியாவிலே தயாரிக்கணும் என்பதை ஒரு கோலாக வச்சிருக்கோம். ரெடியூசிங் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் டெக்னாலஜி, எக்கானமி அண்ட் டிஃபென்ஸ். இந்தியாவுடைய ப்ராக்ரஸே இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. இந்தியா முன்னேற வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும், மேட் இன் இந்தியா. இதை ஸ்வயம் சேவகர்கள் இந்த ஐடியாவை லீட் பண்ணணும் என்று சொல்லியிருக்காரு. பாயிண்ட் நம்பர் 2, அடுத்து இது எல்லா ஐடியாவுமே ஸ்வயம் சேவகர்கள் லீட் பண்ணணும், அதை மனசுல வச்சுக்கிட்டு கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணணும் என்று தான் அறிவுறுத்துறாரு. அதே மாதிரிதான் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, சாமாஜிக் சமரசதா. சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம, ஜாதி மத பேதங்கள் இல்லாம அனைவரும் ஒன்று என்ற இந்த ஒற்றுமை உணர்வை நாட்டுல பெருக்க வேண்டும். இல்லைனா இந்த பிளவுகள் மூலமாக நாடு பலவீனப்படும். இந்த ஒற்றுமைக்காக தேசபக்தர்கள், ஸ்வயம் சேவகர்கள் முன்னாடி சேவையாற்ற வேண்டும் என்பதுதான் மோடியினுடைய கோரிக்கையாக இருக்கு. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3 பாருங்க. அப்படியே நம்மளுடைய குடும்ப முறை, ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணணும். கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி டெமோகிராஃபி சேஞ்ச். நாட்டுல ஊடுருவல்காரர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எதிராக நான் டெமோகிராஃபி மிஷன் என்று ஒன்று அறிவிச்சிருக்கேன். போன சுதந்திர தின உரையின் போதே பாரத பிரதமராக நான் அறிவித்தேன். அதற்கு இந்த டெமோகிராஃபி மிஷனுக்கு எல்லாரும் நாம் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று
பேசியிருக்காரு. ஒரு பர்சனல் டச்சையும் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறாரு. என்னை உருவாக்கியது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் என்று கூட சொல்றாரு. உலகத்துல இப்போது மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனமாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. அதனுடைய பணிகள் சிறக்கட்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் அபிஷியலா ஒரு நாட்டினுடைய பிரதமரை வாழ்த்துவது என்பது சாதாரணம் கிடையாது. அதனால்தான் இது ஒரு ஹிஸ்டாரிக் மைல் ஸ்டோன் என்று சொன்ன ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று நான் சொன்னதற்கு காரணம், ஒரு தேசத்தினுடைய பிரதமர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பத்தி ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் பேசுவது என்பது அது நாடு முழுக்க நல்லா ரிசீவ் ஆகிறது. ஒரு மாதிரி லைட்டா ஒரு ஃபீல் குட்டா இருக்குங்க. பிரதமர் மோடி அவர்களோட சேர்ந்து தத்தாத்ரேய ஹோசபலே அவர்கள் ஆர்எஸ்எஸ் சர்க்காரியவா அவர் பேசுறாரு. யூசுவலாவே இந்த மேடேன்னு இல்லைங்க, எப்பவுமே ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை பத்தி யோசிக்காதே, கேள்வி கேட்காதே, நீ இந்த நாட்டிற்காக என்ன செய்தா என்பதை உனக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே இரு என்று சொல்லுவாங்க. அதை தான் மீண்டும் ஒருவரை வலியுறுத்தியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் நாம் செல்ல வேண்டும். ஆர்எஸ்எஸ் பணிகள் எல்லா இடத்துலையுமே வியாபித்திருக்க வேண்டும். அதற்காக சுயம் சேவகர்கள் உழைக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் எந்த ஒரு ரெகக்னிஷனுக்காகவும் வேலை செய்யல. இந்த காயின் கிடைக்கும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ் வேலை செய்யல. நூற்றாண்டு காயின் வெளியிட்டது ஒரு சின்ன ரெகக்னிஷன் தானே தவிர இதற்காக நாங்கள் வேலை செய்யவில்லை. ரெகக்னிஷன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நாங்கள் வேலை செய்து கொண்டே இருப்போம் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறாரு. உலகம் முழுக்க ஆர்எஸ்எஸ் சுயம் சேவகர்கள் இருக்காங்க. அவங்க இந்த தேசத்திற்காக பணியாற்றிட்டு இருக்காங்க. நேஷனல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுடைய தலையாய கடமை. விக்சித் பாரத்தை நோக்கி நம்ம வீரநடை போடுவோம் என்று அவருடைய ஸ்பீச் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசப்படல. நாம் தான் பேச வேண்டும். ஏன்னா ஒன்னு இங்க ஆர்எஸ்எஸ் பத்தி தவறான ஒரு செய்திகளை போடுவாங்க, இல்லைன்னா அதை போடவே மாட்டாங்க. இதுவே உள்ளூர்ல யாராவது உடன்பிறப்பு பேசினா அதை மணிக்கணக்கில் லைவ் பண்றதுதான் நம்மளுடைய வழக்கம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள். அதனால ஆர்எஸ்எஸ் இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி பிரதமர் மோடி அவர்களுடைய ஸ்பீச்சையும் தத்தாத்ரேய ஹோசபலே அவர்களுடைய ஸ்பீச்சையும் இந்த 100 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் என்ன செய்தது என்பதை பற்றியும் அவங்க சொன்னதை விரிவாக பார்த்திருக்கோம். கடந்த ஒரு நூற்றாண்டாக இந்த இயக்கத்துல பணியாற்றிய அனைவருக்கும், இந்த தேசத்தை நேசித்து தன்னலமற்று செயல்பட்ட ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் சிந்திய வேர்வையும் நீங்கள் உழைத்த உழைப்பும் என்றும் வீண் போகாது. இந்த தேசம் கம்பீரமாக நாம் அனைவரும் விரும்பியபடி ஒரு நாள் அந்த வளர்ச்சி அடைந்த பாரதம் விக்சித் பாரதாக மாறும் வரை ஓயாமல் உழைத்துக் கொண்டே இருப்போம். ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு பத்தி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல வரவிருக்கு. அதுவும் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் என்ன செய்திருக்காங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு, எதற்காக இந்த தேசத்திற்கு ஆர்எஸ்எஸ் தேவை என்பது அனைத்துமே விரிவாக பார்க்கவிருக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம். வந்தே மாதரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.